ஹலோ மக்களே, நான் உங்க தங்கராஜ். என்னோட சேனல் யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெக் ஃப்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சிக்கன் பிரஸ்ட் ஃப்ரை பண்ண போறோம். ஸோ இதை எதில் பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஓடிஜியில் பண்ண போறோம், இன்னொன்று ஏர் ஃப்ரையரில் பண்ண போறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 செஸ்ட் பீஸை வந்து தந்தூரி ஃப்ரை பண்ண போகிறோம். 2 செஸ்ட் பீஸ் வந்து மலாய் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ரெடி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தந்தூரி ஃப்ரைக்கு தேவையான பொருள்களை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன், இன்னொரு ஸ்பூன். ஸோ 2 பீஸ்ன்றதால 2.25 ஸ்பூன். ஸோ 2.25 ஸ்பூன் மிளகா, ஒரு ஸ்பூன் தனியா, ஸோ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஸோ ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் பெப்பர், இன்னொரு ஸ்பூன் கூட பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மசாலா நல்லாயிருக்கும். அண்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அண்ட் ஒரு ஸ்பூன் உப்பு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஆனியனையும் கொஞ்சம் லெமனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றும் கடைசியாக எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன். சிம்பிள் இன்கிரீடியன்ஸுங்க, அவ்வளோதாங்க சிம்பிள் இன்கிரீடியன்ஸ். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம அழகா மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றி நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுவே பக்காவாக இருக்குது. ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 செஸ் பீஸு. ஸோ அதுக்கு எனக்கு இது கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த மசாலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருக்கும். நான் பெருசாக எதுவுமே போய் வாங்கலை. ஸோ இதுதான் வந்து நம்ம தந்தூரிக்கு யூஸ் பண்ணுற மசாலா. அவ்வளோதான். எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கையே யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த பதம் கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது நீங்கள் நல்லா மேஷ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்மெல் வெளியே வருது. ப்ளஸ் அது கொஞ்சம் மழன்னு வர்றது என் கைக்கு தெரியுது. ஸோ அதனால் ஸ்பூன்லலாம் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கையிலேயே பண்ணுங்க, விச் இஸ் குட். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம மேரினேட் பண்ண தந்தூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க சிக்கன் எடுத்து மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்
2 சிக்கன் பீஸ் எடுக்க போகிறேன். ஸோ 4மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வாங்குகிற கடையில் தான் வாங்கணும். போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெக் ஃப்ரை பண்ணியிருந்தோம். ஸோ லெக் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு பர்சனலாக சொல்லியிருந்தாங்க எங்கள் ஆஃபீஸில் கூட. ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது செஸ்ட் ஃப்ரை. ஸோ போன வாட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கேஸில் செஞ்சோம். ஸோ இந்த வாட்டி நம்ம இவங்களை வந்து ஏர் ஃப்ரையர்லேயும் ஓடிஜிலையும் பண்ண போகிறோம். அவ்வளோதான் மக்களே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தந்தூரி செஸ்ட் ஃப்ரைக்கான மேரினேட் பண்ண மசாலா வித்து செஸ்ட் பீசஸை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மலாய் செஸ்ட் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். அவ்வளோதான் மக்களே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மலாய் செஸ்ட் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்க்ரீடியன்ஸை அரைச்சிக்கணும். ஸோ எங்களோட கிராம்ப்டன் மிக்சியில் நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு. ஸோ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பல் பூண்டு அண்ட் இஞ்சி அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு 7-8 பல் ப்ளஸ் தயிர் ஒரு 4 ஸ்பூன். கொஞ்சம் போட்டுக்கலாம், 5 ஸ்பூனாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கஸ்தூரி முத்தி அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஃபைனலாக ஃப்ரெஷ் க்ரீம். ஓகே, ஸோ இது பண்ணி முடிஞ்சோடனே நம்ம இன்னொரு சில விஷயம்லாம். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ நம்ம இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணதை தனியாக எடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம கொஞ்சமாக இங்கே ஊற்றிக்கலாம். ஸோ இதில் நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு, ஃபஸ்ட் இதை போட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம க்ரீம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா க்ரீம் எவ்வளோ திக்காக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் கண்ணில். ப்ளஸ் இதில் ஒரு மூடி சோயா சாஸ் ஃப்ளேவருக்காக. கடைசியாக இது மேலே நம்ம கொஞ்சம் சில்லி ஃப்ளாக் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம கடைசியாக ஆட் பண்ணிப்போம். ஓகே, ரெடி. ஸோ இப்போ நம்ம சிக்கனை மசாலாவோட மர்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒரு வாட்டியும்
ஏர் ஃப்ரையரில் நம்ம லைட்டாக இதை மேலே நம்ம தடவி விடுவோம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி. எனக்கு ஸ்மெல் ரொம்ப நல்லா வருது. இது நான் செஞ்சு முடித்தோன்னே நீங்கள் எப்படி வந்திருக்குன்றதை நீங்கள் தான் சொல்லணும். ரெண்டாவது சிக்கனையும் ஆட் பண்ணிடுவோம். இதில் நம்ம எண்ணெய் கூட சேர்க்கல. இதில் நம்ம ஜஸ்ட்டு முந்திரி பருப்பு, பூண்டு, ஃப்ரெஷ் க்ரீம், தயிர், உப்பு ப்ளஸ் கஸ்தூரி மெத்தி அண்ட் சோயா சாஸ். ஸோ இதுதான் நம்ம இதில் கலந்துருக்கோம். ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே ஏர் ஃப்ரையர்லேயும் இதுலேயும் தனித்தனியாக வச்சு ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன் ஒன்று. பட்டு பார்க்க போகிறத பார்த்தா நம்ம இந்த 2 பீஸுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையர்லேயே வச்சிடலாம், விச் இஸ் பெட்டர். அண்ட் தந்தூரி 2 பீஸை நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக பதமாக வரும். இதில் நம்ம இப்போ கொஞ்சமாக கொஞ்சம் காரத்துக்காக ஸோ இப்போ நம்ம மசாலா வித் செஸ் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் மக்களே. ஸோ நம்ம இப்போ டக்கு டக்குன்னு நம்மளோட தந்தூரியை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா தந்தூரி ஃப்ரை ஆகுது. ஸோ ப்ளஸ் இப்போதைக்கு ஸோ இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் ஆயிலையும் கொஞ்சம் ஆயிலை மேலே டச் பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போதைக்கு மேலே போடுவோம், அது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் கொஞ்சம் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாட்டியாவது திருப்பி இந்த மாதிரி எண்ணெய் தடவும். அவ்வளோதான். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நம்மளோட தந்தூரி உள்ள போறாரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ நேரம் வைக்க போகிறேன்னா 200 வச்சுருக்கேன் டிகிரி ப்ளஸ் ஒரு 30 மினிட்ஸ் ஆன் பண்ணுறேன்.
ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு தலைவரை சந்திப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மலாய் மசாலாவோட செஸ்ட் பீஸை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அவரை ஏர் ஃப்ரையரில் இறக்கிடலாம். ஓகே, லெட்ஸ் மீட். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ நம்ம இப்போ உள்ளேருந்து எடுத்தாச்சு. நம்ம இப்போ நம்மளோட ஏர் ஃப்ரையரில் அழகாக ரெண்டுத்தையும் வைக்க போகிறோம். ஆக்சுவலாக ஏர் ஃப்ரையர் வாங்கி ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் இந்த மேட்ரு தான் செய்கிறோம். ஸோ இந்த மசாலாவை லைட்டாக நம்ம மேலே ஊற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 2 மலாய் செஸ் ஃப்ரையோட பீசஸை ஏர் ஃப்ரையரில் வச்சு மேரினேட் பண்ணலாம், ஹீட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் எவ்வளோ நேரம் எடுத்துக்க போகிறேன்னா ஆல்ரெடி 200 வச்சுட்டேன். ஸோ இதோட ஹையஸ்ட் வந்து 200 தான். ஸோ 200 இதுவும் நமக்கு 30 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். பட் 10 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி இதை எடுத்து பார்க்கலாம் எப்படி இது வந்துட்டு இருக்குன்ட்டு. ஸோ தட் இதை திருப்பியும் போடணும், ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு பக்கம் மலாய் செஸ் ஃப்ரை அண்ட் இன்னொரு பக்கம் தந்தூரி செஸ் ஃப்ரை. ஸோ ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணலாம். ரோஜாக்களில் பன்னீர் துளி வழிகின்றதே, அது என்ன தேன், அதற்காகத்தான் அலை பாய்கிறேன், வந்தேன் தர வந்தேன். ஹலோ மக்களே, ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் நம்ம தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கும்முன்னு வந்துட்டாரு. ஸோ இவரை நம்ம அழகாக நம்மளோட பிளேஸில் வச்சிடலாம். இங்கே ஒன்று ப்ளஸ் இங்கே ஒன்று. டூ 220 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி திருப்பி போட்டு ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ்க்கு நம்ம ஓடிஜியில் கிரில் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அப்டே இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 50 மினிட்ஸ், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து நல்லா கிரில்லாக இருக்காரு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, 1 2 1 2 3. ஸோ நல்லா வெந்திருக்கு. சிக்கன் பார்க்கும்போதே எம்மியாக இருக்குது.
தட்ஸ் இட். வாவ், வேற லெவலில் வந்திருக்கு. ஸோ நம்ம செஞ்ச மலாய் சிக்கன், தந்தூரி சிக்கன், ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஃப்ரை. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1/2 கிலோ இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 kg கிட்ட சிக்கன் வந்து இப்போ செஞ்சுருக்கோம். ஸோ லெட்ஸ் வி ஸ்டார்ட் ஃபார் த ட்ரை. ஸோ ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கும்முன்னு வருது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக எல்லாத்துலேயுமே கொஞ்சம் லெமனை பிழிஞ்சிருவோம். ஏன்னா எனக்கே இது ஃபஸ்ட் டைம், ஏர் ஃப்ரையரில் ஃபஸ்ட்டு டைம். இது ஒரு 2 monthsக்கு முன்னாடியே வாங்கியாச்சு, பட்டு சரியில்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி லாப்ஸ்டர் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் மினிட் ஒரு சின்ன சேஞ்ச், ஸோ அதனால் லாப்ஸ்டர் சேஞ்ச் ஆகி செஸ்ட் ஃப்ரை வந்துச்சு. பட் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை இன் ஹவுஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் பண்ணணும்னு ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா மலாய் சிக்கனுக்காக தான். ஸோ லெட்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரை ஃபார் மலாய் சிக்கன். சூடாக இருக்குது, இது பாருங்க, ஜூஸ் அப்படியே வெளியே வருது. க்ளோஸ் ஆகும். ஜூசினஸ் உள்ளே இருக்க மசாலாஸ் எல்லாம் மேரினேட் ஆகி வாவ். நான் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு நிறைய போட்டிருந்தேன், ப்ளஸ் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருந்தேன். இது ரெண்டும் நல்லா மெர்ஜாக இருக்குது உள்ள. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. இதில் இருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு. நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பீஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees மினிமம். ஏன்னா நம்மளோட மசாலாஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், ஃப்ரெஷ் க்ரீம் ரொம்ப அழகாக உள்ள வரைக்கும் போய் மர்ஜ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து எங்கள் மேடம்க்கு ஃபேவரட்டான தந்தூரி செஸ்ட் ஃப்ரை அதை ட்ரை பண்ணிடலாம். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்தார் பாருங்க. இது தொடும் போதே அவரே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலாக இதில் யூஸ் பண்ணியிருக்க மசாலா வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச். தனியா ஆகட்டும், கரம் மசாலா, அது எல்லாமே, மிளகாத்தூள், உப்பு, இது சூப்பராக வந்துருக்கு. மஸ்ட் ட்ரை இன் த ஹோம். நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏர் ஃப்ரையர்லேயும் OTGலையும் செஞ்சேன். நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பேனில் இல்லை கடாயில் கூட இதே மாதிரி மசாலாஸ் ஆட் பண்ணி செஞ்சு பார்க்கலாம், டெஃபினட்டாக நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக என்னோடய சிக்கன் செஸ்ட் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஃபுட் வீடியோவில் வெரி சூன் உங்களை நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ தட் ஐ வில் ட்ரை. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி சண்டே. பாய்.